ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க தெரியுமா? நண்டு வறுத்து மீன் குழம்பு தான். சங்கரா மீன் குழம்பு வச்சு நண்டு வறுக்க போகிறேன். நண்டு இன்னைக்கு நிறைய கிடச்சிது, நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. சரி வாங்குவோம், எல்லாருக்கும் கொஞ்சம் கோல்டு, ஏன்னா கிளைமேட் வந்து மாறி மாறி இருக்கா, அதனால் எங்கள் எல்லாருக்கும் கோல்டு லைட்டாக இருக்குது. சரி நண்டு வாங்கி இன்னைக்கு வறுத்துட்டு மீன் குழம்பு வச்சுருவோம். ரசம் வச்சு நண்டு வறுக்கலான்னு தான் இருந்தேன். அந்த உருட்டு சங்கரா வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிருவேன். நண்டு வறுக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிட்டோன்னு வச்சுங்களேன், டேரெக்டாக ஃபஸ்ட்டு தாளிச்சிடணும். நண்டை வந்து நம்ம உடச்சி கழுவிட்டோம்னா ஃபஸ்ட்டு அதுதான் செய்யணும். நம்ம உடச்சி கழுவிட்டு ரொம்ப நேரம் வச்சுக்கவே கூடாது, நண்டு வீணாக போயிடும். நண்டை உடச்சிட்டா உடனே செய்யணும்பாங்க. மிளகும் போட்டுக்கலாம், இதுலேயே லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக ஜீரகம், அப்புறம் சோம்பு, இதை வச்சு அரைச்சிடலாமா? நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாந்து சாப்பிட்றதுக்கு. இந்த சாந்து போட்டே நம்ம சாப்பாட்டில் சாப்பிட்லாம். சரி தாளிச்சிருவோமா? நல்லா எண்ணெய் சட்டி வந்து அடி கனமாக இருக்கணும் இதுக்கு, ஏன்னா நண்டு வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வைப்போம்ல தம் ஆகிறதுக்கு, அதனால் கொஞ்சம் அடி கனமாக இருக்கணும். இப்படி தான் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் நம்ம எப்போதும் போல் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றலாம். எதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன்னா, கொஞ்சம் சூடு இல்லை நண்டு, அது கொஞ்சம் கம்மியாகும், வேறு ஒன்றும் இல்லை. 2 கலந்து ஊற்றுறேன். உங்களுக்கு நல்லெண்ணெயே போட்டு செய்யறதுக்கு பிடிக்குன்னா நல்லெண்ணெய் போட்டு செய்யலாம். மீன் தலகாலம் முடிஞ்சு இப்போ தான் மீன்லாம் வர ஆரம்பிக்குது. நான் வந்து ரோகுன்னு சொல்லுவாங்க, அந்த கெண்டை மீன்லாம் இருந்துச்சு, ரோகு கெண்டை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருந்தது. கடல் மீன், அதாவது நண்டு சாப்பிடும்போது கடல் மீன் சாப்பிட்ணும், நம்ம ஏரி மீன் சாப்பிடக்கூடாது. அதனால தான் வந்து சங்கரா வாங்கிட்டு வந்தேன். சங்கராலே வந்து நீங்கள் வந்து ரோமியோன்னு கேளுங்கலாம், ரோமியோன்னு சொல்லுவாங்க, உருட்டு சங்கரான்னு சொல்லுவாங்க. அதுதான் நல்லாயிருக்கும். அதாவது அடியில் வயிற்று பக்கத்தில் வந்து வெள்ளையாக இருக்கும், அந்த சங்கரா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து அடியில் லைட்டாக ஒரு மாதிரி மஞ்சள் பச்சையமாக இருக்கும்ல, அது அந்த சங்கரா வந்து பட்டை சங்கரான்னு சொல்லுவாங்க. அது வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது, சப்புன்றுக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். வாங்குறதா இருந்தால் ரோமியோ இல்லாட்டியும் உருட்டு சங்கரான்னு கேளுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். குழம்பும் டேஸ்ட்டு படும், மீன் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போடும். மிளகு போடுறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நண்டில் வந்து மிளகாத்தூளை விட மிளகுத்தூள் தான் நிறையா இருக்கும். இப்போ மஞ்சத்தூள், அப்புறம் வந்து உப்பு, கல் உப்பு, நண்டுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. வறுவலுக்கு நீங்கள் கிரேவி மாதிரி வைக்கிறதுனா பிரச்சனை இல்லை, வறுவலுக்கு வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க. பாருங்க, இந்த அளவு இருந்தால் போதும். நண்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? பெரிய சைஸாக கிடைக்கல, ஒரு மீடியமாக தான் இருந்தது. நண்டுலேயே வந்து நீங்கள் வந்து பொன்னண்டு வாங்கினீங்கன்னா நல்லா சதை நிறையா இருக்கும். பொன்னண்டில் தான் டேஸ்ட்டும் இருக்கும், சதை நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது நல்லா எல்லா பக்கமும் வந்து மசாலா இருக்க மாதிரி கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோதான். இது வந்து நண்டு செஞ்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அப்பப்போ கிண்டி விடணும். நண்டே வந்து உங்களுக்கு தண்ணி விடும் வேற. எல்லா பக்கத்தும் மிக்ஸ் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடும்.
மீன் குழம்புக்கு ரெடி பண்ணுமா, புளியை கரைச்சி நல்லா வெந்நீரில் ஊற வச்சோன்னு வச்சுங்களேன், சீக்கிரமாக கரைச்சிடலாம். புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா குழம்பு வச்ச மாதிரின்னு வச்சுங்களேன். 2-3 தடவை நம்ம வடிகட்டணும், ஏன்னா மண் இருக்கும்ல, அதுக்காக தான். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயோட வந்து நான் சின்ன வெங்காயம், சோம்பு எப்போதும் உள்ளதுதான், பழைய வீடியோலலாம் போட்டிருப்பேன், அதேமாரி தான் அரைக்கணும். சின்ன வெங்காயம் 2, கொஞ்சம் சோம்பு. இது வந்து வறுக்கிறதுக்கு வச்சுக்கலாமா, அதிலே 2 பீஸ் வறுக்கலாமான்னு பார்க்குறேன், பார்ப்போம். உப்பு வந்து ஒரு 100 புளிக்கு 1 புடின்னு வச்சுக்கோங்க, அந்த அளவில் போட்டுருங்க. நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப மல்லித்தூள் போட மாட்டேன், கம்மியாக தான் போடுவேன். மிளகாத்தூள் ஓகே. குழம்பு கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு, தாளிக்க வேண்டியதான். நண்டை ஒரு தடவை கிளறி விடணும், அடிக்கடி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இரும்பு கடாயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இரும்பு கடாய் என்கிட்ட இல்லை, அதனால வெயிட்டாக இருக்குமா, அது மாதிரி கீழே இருக்க நண்டை மேலே எடுத்துட்டு மேலே இருக்க நண்டை கீழே தள்ளி விடணும், அப்படி கிளறி விடணும். சின்ன வெங்காயம் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்க. பச்சை மிளகா வேணும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம், வடகம் போட்டு கூட தாளிக்கலாம். அது வந்து ஆத்து மீனுக்கெலாம் நீங்கள் செய்யலாம். ஆத்து மீன், ஏரி மீனுக்கெலாம் வந்து கெண்டை மீன் சொல்லுவாங்கள்ல, அதுக்கெலாம் நீங்கள் வந்து தாளிக்கலாம் வடகம் போட்டு. பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கலாம், வாசமாக இருக்கும் பச்சை மிளகா போட்டோம்னா. அடுத்து தக்காளி, தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும்னா குழம்பு எடுத்து ஊற்ற வேண்டியதுதான். ஓகே, நண்டு ட்ரை ஆகிடுச்சு. இது இனிமேல் க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம், இனிமேல் ஓப்பனில் இருந்தால் போதும். தண்ணிலாம் சிந்திடுச்சு பாருங்கள். இனிமேல் வந்து நீங்கள் மூடி வைக்கக்கூடாது, ஓப்பனில் வச்சு தான் கிளறணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா குழம்பு சுண்டுனா மீனை போட்டுக்கலாம். நண்டை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டே இருக்கணும். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க, ஏன்னா அடியில் வந்து அப்படியே தீஞ்சிரும்.
நம்ம சதன்னு நிப்பாட்டவும் கூடாது. நம்ம நண்டு வறுக்கணும்னா அது ஒரு மாதிரி இருக்கும். கிரேவினா உங்களுக்கு தண்ணியாக இருக்கும், நல்லா தண்ணியில் வேகும், வெந்துடும். இது வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி தானே வறுக்கிறோம் வறுவலுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பொறுமையாக பாருங்க, லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் பொறுமையாக திருப்பி போட்டு வைக்கணும். அப்படியே இருக்கட்டும். குழம்பு ரெடி. அது வந்து சுண்டுனோடனே மீன் போட வேண்டியதுதான். என்னப்பா உனக்காக தான் நண்டு செய்கிறேன். பாப்பாவுக்கு தான் கோல்டு. நல்லா மழை 2 நாளைக்கு முன்னாடி பேஞ்சுது. அதில் போய் நின்று விளையாடிட்டு இருந்தான். நான் சொல்கிறத கேட்கவே இல்லை. சரி போய் உட்கார் வரேன். ஓகே, நண்டு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? அவ்வளோதான். நல்லா ட்ரை ஆக்கி நீங்கள் வறுவல்லாம் இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? ஆஃப் பண்ணிடுவோமா? குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. நீ சுற்றி பார்த்தீங்கன்னா கரண்டியில் வந்து குழம்பு ஒட்டணும். இப்போ மீன் போட்டுடலாம். அப்படியே அந்த தண்ணியோட ஊற்றிடக்கூடாது, ஒன்றா எடுத்து போடணும். போட்டோடனே இப்படி கரண்டி போடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கரண்டி யூஸ் பண்ணவே கூடாது. அவ்வளோதான். இப்போ மீன் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. ஆஃப் பண்ண வேண்டியதுதான். மீன் குழம்பு ரெடி, நண்டு வறுவல் ரெடி. சாதமும் ரசமும் வைக்கணும். நண்டு வந்து வெறுவாயில் வந்து பாப்பாவுக்கு ஊட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவள் சாதத்தோடு சாப்பிட மாட்டேங்கிறான். முதல்ல எடுத்து வச்சு பொறுமையாக ஊட்டிடணும். அப்புறமே ரசம் சாதத்தை வந்து ஸ்பூன் போட்டு கொடுத்தோம்னா சாப்பிடுவா, இல்லை தானாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிடுவா. நண்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க, சதை நிறையா இருக்குது. வாங்கும்போது பொன்னண்டுன்னு கேட்டு வாங்குங்க. அதில் தான் சதை நிறையா இருக்கும். ஆண் நண்டில் வந்து சதை நிறையா இருக்காது. டேஸ்ட்டான ஒரே மாதிரி தான் இருக்கும். சதை நிறையா வேணும்னாக்கா பொன்னண்டு தான் சொல்லுவாங்க. ஆண் நண்டுனா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். வயிற்று பக்கம் பார்த்தீங்கன்னா, பொன்னண்டுனா கொஞ்சம் வளைவாக 2 வளைவு வந்துருக்கும். அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ப்ளூ நண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா நான் செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டு அந்த தாளிக்கு ஊற்றுனல அதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி ஒரு 2 தக்காளியோ 2 வெங்காயமோ சேர்த்து கூட போட்டு எக்ஸ்ட்ரா வந்து தொக்கை ரெடி பண்ணிக்கோங்க. அது மேலே போட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது நிப்பாட்டுங்க. அதுதான் நண்டு தொக்கு. தேங்காய் ஊற்றினா கூட கொஞ்சம் மாதிரி நண்டு குழம்பு வந்து கொஞ்சம் வாசம் அடிக்குன்னு சொல்லுவாங்களே, நண்டு வாசம். ஆனால் தொக்கில் வந்து அந்த வாசமே இருக்காது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இதேமாரி செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா 2 தக்காளி வெங்காயம் போட்டுக்கோங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து ட்ரையாக வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்தமாரி ட்ரையாக வறுத்தேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து தொக்கை விட மீன் குழம்பு வேறு இருக்கா, அதனால் தொக்கு வச்சு வேஸ்ட்டு. இதுமாரி வறுத்தா கூட சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் வறுத்தேன். பாப்பா கோல்டாக இருக்குன்னு தான் நண்டே வாங்கினேன். இன்றைக்கி இல்லாட்டி மீன் வறுத்து மீன் குழம்பு வைக்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? பாப்பா கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சுட்டா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லு. பாய். ஓகே, அவள் கோல்டாக அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்கா. பாய்.